ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். அவர்களுக்கான அரசியல் தீர்வு பற்றியெல்லாம் பேச மாட்டோம். அதற்கு ஈடாக நீங்கள் அதானிக்கு இதெல்லாம் செய்து கொடுங்கள். இப்போ கூட அவர் போகிறதுக்கு முதல் காரணம் என்பது அதானிக்கும் அவர்களுக்கும் இந்த எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸில் சிக்கல்கள் இருக்குது. குறிப்பாக ப்ரைஸ். அதானி எனர்ஜிங்கிற அந்த நிறுவனம் உற்பத்தி செய்ய போகிற மின்சாரத்தை முந்தைய அரசுகள் கைச்சார்த்திட்ட அந்த ஒரு ஒப்பந்தம் இருக்கு இல்லைங்களா, இந்த விலைக்கு வாங்கணும். அதை இப்போதுள்ள அரசு நிராகரிக்குது. அந்த விஷயத்தை நெகோஷியேட் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கு தான் அவர் போராடுன்னு பேசிக்கிறாங்களே தவிர, அதுபோல் இந்தியாவினுடைய நலன்கள், சீனா இந்தியா தொடர்பான விஷயங்களில் இந்தியாவினுடைய நலன்களை பற்றி கடமைக்காக ஈழத்தமிழர்களை பற்றி பேசுவாங்க, அவருடைய உரிமையை பற்றி பேசுவாங்க. குறைந்தபட்சம் தமிழக மீனவர்களினுடைய பாதுகாப்பையாவது உறுதி செய்ய முடியுமான்னா உறுதி செய்ய முடியாதுல்ல, உறுதி செய்ய மாட்டாங்க. அப்பப்போ அறிக்கை கொடுப்பாங்க, கடிதம் எழுதுவாங்க. கச்சத்தீவில் அவங்க இத்தனை மீனவர்களுக்கு நம்ம மீனவர்களுக்கு அராஜகம் பண்ணுறாங்களா, நீங்கள் அவங்களுடைய படகுல 2 படகுகளை நீங்களே பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, பேச்சுவார்த்தைக்கு வருவோம் இல்லை.